الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அழைப்பு பணியை மேற்கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, குறிப்பாக இஸ்லாத்தை, முஸ்லிம்களை பொதுவாகவே கடுமையாக எதிர்த்த ஒரு எதிரிதான் அபூ ஜஹல். இந்த உம்மத்தின் ஃபிரவுன் என்று ரசூல் அவர்கள் சொல்லும் அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா பின் அபி ஜஹல் அவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அவர்களும் ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்து வந்த மக்காவுடைய காலம் 13 வருடங்கள். மதீனா வந்த பிறகு கூட மக்கா வெற்றி வரை காஃபிராக தான் இருந்தார், எதிரியாக தான் இருந்தார், தன்னுடைய தந்தை போல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மக்கா வெற்றியை தந்த பொழுது, அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாவுக்கு, இன்று யாரையும் நாம் கொல்ல வேண்டாம், யாருடைய இரத்தத்தையும் நாம் சிந்த வேண்டாம். மக்கள் தன்னுடைய வீடுகளில் புகுந்து விட்டால் விட்டு விடுங்கள், காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து கொண்டால் விட்டு விடுங்கள், அபூ சுஃபியான் வீட்டில் நுழைந்து விட்டால் விட்டு விடுங்கள் என்று ரசூல் அவர்கள், இது போர் கிடையாது, மிக நிதானமான முறையில் அமைதியான விதத்தில் மக்காவை வெற்றி கொள்ள போகிறோம் என்பதை ரசூல் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் சில நபர்களுடைய பெயரை சொல்லி, இந்தந்த நபரை மாத்திரம் எங்கு பார்த்தாலும் என்ன செய்து விடுங்கள், கொன்று விடுங்கள் என்று சில கடுமையான எதிரிகளுடைய பெயரை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். காபாவின் திரையை பிடித்தவர்கள் தொங்கிவிட்டாலும் விடாதீர்கள். அதில் ஒருவர் இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இந்த தகவலை கேட்டதும் என்ன செய்தார்கள், மக்காவை விட்டு யமனை நோக்கி ஓடிவிட்டார்கள். இவ்வாறாக போகும் பொழுது அவர்கள் கடல் பயணம் மேற்கொண்டதாகவும், கப்பலில் இருக்கும் பொழுது கடலில் புயல் ஏற்பட்டதாகவும், அந்த சமயத்தில் அந்த கப்பலில் இருப்பவர்கள் அவர்களும் காஃபிர்கள் தான், முஷ்ரிக்கீன்கள், சிலை வணங்கிகள் தான். ஆனால் அவர்கள் சொல்கிறார்களாம் கப்பலில் உள்ள மக்களை பார்த்து, இந்த நேரத்தில் இந்த முசீபத்தை விட்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. ஆக நீங்கள் வணங்கி வரும் சிலைகளை எல்லாம் இந்த நேரத்தில் விட்டுவிட்டு மறந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள், அல்லாஹ்வால் மட்டும்தான் இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் என்று அந்த கப்பலில் பயணம் செய்பவர்கள் சொல்கிறார்கள். இத்தனைக்கும் அந்த மக்கள் யார்தாம், முஷ்ரிக்கீன்கள் தான். அல்லாஹும் இந்த விஷயத்தை குர்ஆனிலே சொல்கிறான். அன்கபூத் அத்தியாயம் 65வது வசனத்திலே, அவர்கள் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது ஒரு முசீபத்திலே, புயலிலே அவர்கள் சிக்கிவிட்டால் தன்னுடைய இபாதத்தை, தன்னுடைய தீனை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். என்ன அர்த்தம், அவர்கள் அத்தனை காலமாக வணங்கி வந்த சிலைகளை எல்லாம் சில நிமிடங்களுக்கு மறந்து விடுவார்கள். அல்லாஹ் தான் இந்த நேரத்தில் நம்மை காப்பாற்ற முடியும், வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது என்கிற அந்த கொள்கையோடு அல்லாஹ்வை அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கரை ஓரமாக அல்லாஹ் அவர்களை அழைத்து சென்றால், ஒதுக்கிவிட்டால் மீண்டும் ஷிர்க் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆக அந்த வசனத்தின் விளக்கத்துக்கு ஏற்ப இக்ரிமா அவர்கள் சொல்கிறார்கள், கப்பலில் இப்படி மக்கள் சொன்னார்கள், நான் யோசித்தேன், கடலில் ஒரு முசீபத் வந்தால் அல்லாஹ்வால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், தரையிலும் முசீபத்தை விட்டு காப்பாற்றுபவன் யார், உண்மையிலேயே அல்லாஹ் தான் என்று நான் யோசித்து நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், யா அல்லாஹ், கடலிலும் தரையிலும் முசீபத்துகளை விட்டு நீதான் உண்மையில் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொன்னால், நான் உன் மீது நம்பிக்கை வைத்து மக்காவுக்கு திரும்பி செல்கிறேன். முஹம்மது என்னை கொன்றுவிடாத விதத்தில் என்னை காப்பாற்றிவிடு, நான் முஹம்மது சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த நியத்தோடு வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ளத்தில் போட்டான், இக்ரிமாவை மன்னித்து விடுங்கள் என்று. பிறகு அவர்கள் செய்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதாக வருகிறது. ஆக அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் நமக்கு பல படிப்பினைகள் உண்டு. ஒரு படிப்பினை என்ன, எந்த முசீபத்தாக இருந்தாலும் அந்த முசீபத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான உதவியாளன் அல்லாஹ் தான். சில முசீபத்துகளில் மக்கள், மனிதர்கள் நமக்கு உதவி செய்தாலும் நம்முடைய ஒரு உண்மையான மூமினுடைய கொள்கை என்னவாக இருக்க வேண்டும், இவர் ஒரு வசீல், அவ்வளவுதான், இவர் ஒரு காரணி, மற்றபடி உண்மையான உதவியாளன் அல்லாஹ் தான். அல்லாஹ் இவரை ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான்.
அதுக்கு அவருக்கு நன்றி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உண்மையான உதவியாளன் எப்போதும் அல்லாஹ் தான் என்கிற கொள்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? முசீபத்தில் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அவ்வாறு உதவி செய்யும் பொழுது நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நெருங்கி செல்ல முயற்சிக்க வேண்டும். இக்ரிமா பின் அபி ஜஹல் அவ்வளவு காலமாக அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருந்தார். ஆனால் இந்த துவாவை செய்தார், துவாவும் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து அவர்கள் ஒரு நல்ல முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு முசீபத்தில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? துவா செய்திருப்பீர்கள், யா அல்லாஹ் இந்த முசீபத்தை விட்டு காப்பாத்து, நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய். அடுத்து அந்த உதவி வந்திருக்கும். இப்படி பல சந்தர்ப்பங்களில் நாம் துவா செய்து அந்த துவா அல்லாஹ்விடத்தில் கபூலாகி நாம் கேட்டது கிடைத்ததாக நாம் உணர்ந்திருப்போம். இது எதற்கான ஆதாரம்? நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான். பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கேட்பதை அவன் வழங்குகிறான் என்பதை நாம் வாழ்க்கையில் உணர்கிறோம் என்று சொன்னால், இந்த உணர்வு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அழைத்து செல்ல வேண்டும். எப்படி இக்ரிமா பின் அபி ஜஹல் இஸ்லாத்தை நோக்கி நெருங்கி வந்தார்களோ, அதே போல இன்னொரு படிப்பினை என்ன? வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமா ஹிதாயத் தருவான். அபு தாலிப் இஸ்லாத்தை அவர்கள் எதிர்த்ததில்லை ஒரு நாளும். ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தில் வரவில்லை. காரணம், அவர்கள் ஹிதாயத்தை விரும்பவில்லை. ஆனால் இக்ரிமா பின் அபி ஜஹல் கடுமையான எதிரியுடைய மகனாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கு அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் என்று சொன்னால் அங்கும் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். இதைதானே முகமதும் சொல்கிறார், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டுமே அழையுங்கள், இதுதானே முகமதுடைய அழைப்பும் கூட என்பதை அவர்கள் எப்போது உணர்ந்தார்களோ, அதை நோக்கி அவர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தார்களோ, அல்லாஹ் அவர்கள் நிச்சயதான் ஹிதாயத்தை கொடுத்தான். ஆக நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நேர்வழி பெற வேண்டும் என்று நாம் உள்ள தூய்மையோடு நாம் ஆசைப்பட்டு அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்கிற ஒரு படிப்பினையும் பாடமும் இதில் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இத்தகைய சம்பவங்களை எல்லாம் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது படிப்பினை பெற்று அதுக்கு ஏற்ப வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.